இப்போது 29 படம் பண்ணுறீங்களா, 29 இயர்ஸ் ஓல்டு. இப்போ இந்த படம் வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறீங்களா டைமை? நான் வந்து எடுக்கிற படங்கள் இது, எழுதுகிற படங்கள் அப்படின்ட்டு 2 விதமாக போகுது. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டிசிஷனா? பிகாஸ் அஸ் இன் ஒரு படம் ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சி இயக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் அந்த மீன் டைமில் இந்த டிஸ்கஷன் பண்ணலாம், இல்லை நீங்கள் ரெண்டுமே ஒரு பேரலல் ஜாபாக பார்க்குறீங்களா? அப்படி இல்லை சார். இப்போது இன்னொருத்தர் உலகத்தில் போய் நான் கொஞ்ச நேரம் வாழ்கிற மாதிரி இருக்கிறது ஒரு ஃபேசினேஷன். அது கொஞ்ச நேரம் அது வேற ஒருத்தர் கதைக்குள்ளே போய் நம்ம போயிட்டு வர்றது. இது வந்து என்னோட உலகம், இதில் இருக்க எல்லா கேரக்டரும் நான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லா கேரக்டருமே அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் மாறும்னு வச்சுங்களேன். பட் ஆனால் இது இது வந்து பர்சனலாக இருந்துச்சுன்னா மட்டும்தான், நான் அட்டாச் ஆனால் மட்டும்தான் இந்த நான் டைரக்ட் பண்ணுற படமே என்னால் பண்ண முடியுது. நான் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும், இல்லை ப்ராப்பராக இந்த பீட்ஸ்லாம் வச்சு இந்த மிட் பாயிண்டில் வந்து ஒரு எலிவேஷனு, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி படம்ன்றது வந்து எனக்கு அந்த லேபில் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து பண்ண வரல. சம்டைம்ஸ் இன்ஃபேக்ட் நான் இந்த 29க்கு வந்து நீங்கள் டீசர் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டீங்க, அது டைட்டிலுக்கானதுன்ட்டு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து நான் ப்ரொடியூசர்கிட்டே சொல்லிகிட்ருக்கேன், டீசரே விட போகிறதில்ல, ட்ரைலரே விட போகிறதில்ல இந்த படம். இது வந்து 10 ஸ்லைசஸ் ஆஃப் ஒன்ஸ் லைஃப், அந்த பையனோட லைஃபு. அந்த 10 ஸ்லைஸில் ஒரு ஸ்லைஸ் மட்டும் நான் ரிலீஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த பீஸு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மீதி இருக்கிற 9 பீஸும் பிடிக்கும்னு அவங்க நம்பினா போதும். அவ்வளோதான் நான் கொடுக்கணுன்னே நினைக்கிறேன். ஏன்னா இது திரும்பவும் எல்லாரையும் கேட்டர் பண்ணுற மாதிரி ஒரு டீசரோ ட்ரைலரோ இல்லை ஜானர் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் பண்ணி இது நானே கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாட்டு இடம் டைம் அண்ட் ஸ்பேஸை மறந்து கொஞ்ச நேரம் உட்கார வைக்க முடியுது இந்த பூ பாட்டுனால, இந்த சீலை செயலனால பண்ண முடியுதுன்னா இந்த படம்னாலையும் அதை பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். அதனால் அதை நான் திரும்பவும் போட்டு பேக் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே ட்ரைலர்னால் ஒன்று இருக்குல்ல, கொஞ்ச நேரம் அப்படியே ப்ளசண்ட்டாக ஆரம்பித்து அப்புறம் ஃபீலிங்காக போய் அப்புறம் ஒரு டவுன்டனாக்காவாக போயிட்டு ஒரு ரிலீஸ் டேட் போடுவாங்களே, அந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு தோணுது. பட்டு ட்ரேடும் ஒன்று எதிர்பார்க்கும், அது வேணும்னு வாங்க தெரில, இது அது போயிட்டுருக்கு சார். ஆனால் என் ஆசை வந்து ஒரு 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 பீஸ் அப்படி போட்டுடணும். அந்த பீஸ் தான் எவ்வளோ டைம் இருக்கும்? அது ஒவ்வொரு பீஸும் ஒரு சைஸில் இருக்குது. அதான் சார், மொத்தமே 10 சாப்டர்ஸ் தான் சார் இந்த படம். ஒருத்தனோட லைஃப்பில் பிட்வீன் 29 to 30 ஒரு 10 விஷயம் நடக்குது. அந்த 10 விஷயம் தான் இந்த படம். அதில் இப்போ நம்ம பூப்படல் விடும் போதே கடல் காதல் ரோமம் ஆச்சரியக்குறின்னு மேலே நம்பர் 2ன்னு போட்டிருக்கோம். அது மாதிரி ஒரு 10 சாப்டர் வரும். அப்படி தான் வரும் படமாகவே வரும்போது. ஸோ இது பிகினிங், மிடில், எண்டு, ஹை பாயிண்ட்டு, இன்சைட்டிங் இன்சிடெண்ட்டு, ஃப்ளாட் பாயிண்ட் எல்லாம் இருக்கிற அந்த மாதிரி படம் கிடையாது சார். பட் ஆனால் சப்கான்ஷியஸாக உங்களை அந்த ஆர்க்கில் அந்த 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 கிராஃபில் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது சம்திங் வில் திரும்ப உங்களை ரீசெட் பண்ணி கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு படம். அதான் சார் சொன்னேன், தெரியலன்னு ஸ்ட்ரெயிட்டாக தெரியலன்னு சொல்லிட்டு போயிருந்துக்கலாம். இல்லை அது அந்த தெரியலங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, அதில் கொஞ்சம் தெளிவு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஸோ இப்போது இந்த காஸ்ட் எப்படி வந்தது? பின்னாடி எந்த இமேஜும் இல்லாத, பேகேஜும் இல்லாமல் ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மேதமன் பண்ணும்போது நான் நினச்சது ஒரு இதுக்கு முன்னாடி இவர் ஆக்ஷன் ஹீரோ, இவர் காமெடி படம் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு எனக்கு. வைபவ் இவங்க சொல்லும் போது அவர் 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 5வது ஃப்ரெண்டாக இருப்பார், அந்த மாதிரி தான் படங்கள் பண்ணியிருக்காருன்னும் போது அவரை தான் பிரதானமாக வச்சு இந்த அப்படி இமேஜுக்குள்ளே இல்லாமல் இருந்தார். அதுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பிரியா அவங்க பண்ணும்போது இவங்க வந்து நியூஸ் ரீடராக இருக்கும் போதே அவங்களுக்காக நியூஸ் பார்த்த க்ரௌட்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க ஸ்க்ரீனுக்குள்ளே வரும்போது அது ஒரு அவங்கள எப்படி ரசித்து பார்த்தாங்களோ அதே ரசிப்பு என்ன பொண்டான்ற மாதிரி மதுவையும் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவங்கள வச்சே நியூஸ் ரீடர் ஒரு ப்ரோமோவை விட்டோம், அவங்களே நியூஸ் வாசிப்பாங்க, இந்த மாதிரி பிரியா வந்து படம் பண்ணுறாங்கன்னு அப்படிலாம் ப்ரோமோ பண்ணும். ஸோ இந்த படம் வந்து எனக்கு அதே மாதிரி தான். இப்போ பிரீத்தி எனக்கு இப்போவே கமெண்டில் கேட்பாங்க, தமிழில் பொண்ணுங்களே இல்லையா, ஏன் வெள்ளத்தோல் தான் வேணுமா, ஏன்டா இப்படி ஒயிட் ஃபெட்டிஷாக இருக்கீங்க, அந்த மாதிரிலாம். இந்த படம் நான் எப்போ பார்த்தாலும் நான் ஓவராக சொல்லிட்டு அடி வாங்குவேன். இந்த படம் வந்து பிரீத்தி இல்லாமல் வேறு இந்த படம் நடந்திருக்காது. பிரீத்தி தவிர வேறு யாருமே இந்த படம் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். முன்னாடியே நான் நடித்த பிறகு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது, நான் ஃபீல் பண்ண ரைட் தான்ட்டு. பட்டு நான் எடுத்த ஸ்பீடுக்கும் இதில் இருந்த ரேஞ்ச் ஆஃப் எமோஷனுக்கும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டைனாமிக் இருக்கும்.
இவனோட ஹைட்டுக்கு அவன் எப்போவுமே அண்ணன் தான் பார்க்க முடியும். அவன் அந்த மாதிரி தான் வேணுன்றது தான் ஐடியாவும் இருந்துச்சு. ஸோ பிரீத்தி வந்ததும் அதாவது சுவிட்ச் போட்டால் எடுத்தது 7வது கியரில் போகிற மாதிரி அவங்க பயங்கர ஸ்மார்ட்டு. அதனால நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து இந்த பொண்ணோட கலருக்காக இந்த பொண்ணை காஸ்ட் பண்ணலன்றது மாறிடும். அதனால் நான் அதுக்கு பதிலே சொல்லலை. அவங்கள வேறு ஏதாவது படத்தில் பார்த்து பண்ணீங்களா? அயோத்தியில் பார்த்தது. அயோத்தியில் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது ஹிந்தின்னும் போது அவங்க கம்ஃபர்டபுளாக பேசுனாங்க. அவங்க குஜராத்தின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஐ எம் ஸோ லக்கி, அவங்களும் ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க பிரீத்தியும். சாரி பிரீத்தி, நான் நீங்கள் மறைச்சி வைக்கலாம்னு நினச்சிங்களா தெரியல. எப்படி பிரியாவும் சீரியல்லேருந்து வந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பை தமிழ் சொல்கிறேன், அவங்க உச்சரிப்பும் சரி, அவங்களுக்கு எத்தனை பக்கம் கொடுத்தீங்கனாலும் அவங்க ஒரே சிங்கிள் ஷாட்டில் அடிப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் விது அதே மாதிரி தான். விது வந்து எனக்கு ரெட்ரோவில் ஜிகர்தண்டலை ரெண்டுத்துலையுமே வந்து ஜிகர்தண்டலை சேர் பூசி மூஞ்ச மறைச்சாங்க. ரெட்ரோவில் ஃபுல்லாக டேட்டுவும் முடி கண்ணாடி போட்டு மறைச்சிட்டனால எனக்கு அந்த டீசர் பார்க்கும்போது அவர் தான் சொன்னோன்னே எனக்கு ஓகே, எனக்கு நம்பவே முடியல. பிகாஸ் ஹி லுக் ஸோ டிஃப்ரெண்ட். ஆமாம், எனக்கு அது அதே மாதிரி டைட்டில் டீசர். எஸ், வைபவ் மாதிரி தான் இதுலேயும். ஸோ ஓகே, இது வரைக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணதில் மேபி ஒரு கேரக்டராக ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாலும் லுக்காக இந்த மாதிரி அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணலன்னு சொன்னதும் புதுசாக இருக்கும்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் விது அண்ட் விதுவோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. விதுவை சொன்னதும் நானும் யோசித்தேன். அப்புறம் விதுவோட இன்டர்வியூஸை போட்டு விட்டு கண்ணை மூடி படுத்து கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த படத்தில் சீலேன்னு சொல்கிறதே ஒரு மைண்ட் வாய்ஸ்க்கான வார்த்தையாக வச்சு ஒரு பாட்டே இருக்குது. ஆமாம். ஸோ வாய்ஸ் பிளேஸ், ஆமாம், வாய்ஸ் பிளேஸ் கேரக்டர் இதில் ஒரு கேரக்டராகவே இருக்கும். அந்த விதுவோட வாய்ஸும் பிடிச்சிருந்துச்சி அண்டு ஹைட்டும் பிடிச்சிருந்துச்சி. பொண்ணு மாதிரி சொல்கிறேன்ல, அதனால் பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இவங்க 2 பேரோட அந்த கான்ட்ராஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அண்ட் ஏஜ் டிஃப்ரென்ஸ்க்காகவும் 2 பேருக்குமே கரெக்டாக தோணுச்சு. ஸோ அப்படியே நம்பி போனோம் இப்போ வரைக்கும். அண்ட் சூரியன் ஒரு ஆக்டிங் ட்ரைனர் மூலமாக ஒர்க் ஷாப்லாம் பண்ணி விது வந்து டீ கிளாஸ் எடுக்கிற விதமே மாற்றிட்டோம். அவர் உட்கார பொசிஷனு, அவர் கொஞ்ச நாள் வந்து இந்த பிச்சைக்காரனில் விஜயாண்டனி அனுப்புவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் போய் வாழலாம் வச்சு வர வச்சு தான் மாற்றணும். ஸோ 2 பேரும் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தாங்க சார். படம் பார்க்கும்போது ஐ திங்க் சத்யாவும் விஜயும் வந்து இவங்க கரெக்டான சாய்ஸ்ன்னு தோணும். அந்த நம்பிக்கை இருக்குது.